ஒரு இளைஞனுக்கு ரொம்ப அதிகமா கோபம் வரும். ஒரு நாள் அவனோட அப்பா சொன்னாரு, அவன்கிட்ட ஒரு சுத்தியலும் கொஞ்சம் ஆணைகளையும் கொடுத்து, உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் நம்மளோட பின் சுவத்துல போய் ஆணி அடி அப்படின்னு சொன்னாரு. முதல் நாள் 10 ஆணி அடிச்சான், மறுநாள் 7 ஆணி, அப்புறம் 5 ஆணி, அடுத்து 2 ஆணி என படிப்படியா ஆணி அடிக்க கோபம் குறைஞ்சது. ஒரே ஒரு நாள் ஒரு ஆணி அடிச்சான், மொத்தமா 45 ஆணி அடிச்சுட்டு இனிமே கோபமே வராது எனக்கு அப்படின்னு அவங்க அப்பாட்ட அவன் சொன்னான். இனிமே கோபம் வராத நாள்ல போய் ஒவ்வொரு ஆணியா பிடுங்கிரு அப்படின்னு சொன்னாரு. 45வது நாளில் அடித்த ஆணிகள் பிடுங்கப்பட்டு விட்டன என பெருமையுடன் அப்பாவை அழைத்து காட்டினான். உடனே அப்பா சொன்னாரு, ஆணிகளை பிடுங்கிட்ட, சரி, சுவற்றுல உள்ள ஓட்டையை என்ன செய்ய போறேன்னு கேட்டாரு. உடனே அந்த பையன் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டான். இனிமே நம்ம கோவமே படக்கூடாது, யாரையும் காயப்படுத்த கூடாது, காயப்படுத்தினது தப்புன்னு திருந்திட்டான். நம்மளும் யாரையாவது காயப்படுத்தியிருந்தா மன்னிப்பு கேட்கலாம், யாராவது உங்களை காயப்படுத்தியிருந்தா நீங்களும் மன்னிச்சிருங்க.